إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், இங்கு எவ்வாறு நம்மை ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும்
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் லா துஹ்ஸுஹா, அதை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் உணர்த்த வரும் செய்தி. அவனுடைய நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது என்றால் உங்களால் முடிந்த அளவு அதை எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்துங்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கூறுவது, அவனுடைய நியாமத்துகளை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவனுடைய உங்கள் வாழ்நாள் முடியும் வரை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றான். அதை நீங்கள் எண்ணி பார்த்து, உங்களால் இயன்றவரை அதை நீங்கள் எண்ணி பார்த்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனத்திற்கான யதார்த்தம். மேலும் அல்லாஹு தஆலா வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களை சுற்றி அல்லாஹு தஆலா ஏகப்பட்ட நியாமத்துகளை அத்தாட்சிகளை உங்களுக்கு ஆக்கி இருக்கலாம். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களுக்குள்ளேயே அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான அத்தாட்சிகளை நியாமத்துகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அஃபலா துபஸிரூன், அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இங்கு பார்க்க வேண்டாமா என்று கேட்பதற்கான யதார்த்தம், அதை நீங்கள் யோசித்து பாருங்கள், அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதற்காக உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதுதான் அல்லாஹ் தஆலா என்று சொல்லுவார்கள். அப்ப இதன் அடிப்படையாக நாம் அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை அதனுடைய தாயுடைய வயிற்றில் எவ்வாறு உருவாக்குகின்றான் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் இதற்கு சென்ற வாரங்களில் எல்லாம் நாம் பார்த்தோம். இந்திரிய துளியாக வயிற்றுக்குள் சென்ற அந்த இந்திரியத்தை, அதை தாயுடைய தந்தையுடைய இருவருடைய இந்திரியத்தையும் கொண்டு அல்லாஹு தஆலா குழந்தையை உருவாக்குகின்றான். அதில் ஆரம்பமாக அது ஒரு இரத்த கட்டியாக இருந்தது. அதற்கு பிறகு அது ஒரு சதை பிண்டமாக மாறியது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அதற்கு எலும்புகளை கொடுத்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு தோல் போர்த்தப்பட்ட அந்த உருவமாக அதை மாற்றி அதற்கு பிறகு ஹல்கல் ஆகர், ஒரு குழந்தையாக ஒரு முழு படைப்பாக அல்லாஹு தஆலா படைப்பதாக கூறுகின்றான். அதே போல அல்லாஹு தஆலா கேட்கின்றான், உங்களுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? உங்களுக்கு நாம் செவி புலன்களை ஆக்கவில்லையா? உங்களுக்கு நாம் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? உங்களுக்கு நாம் இதயங்களை ஆக்கவில்லையா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கேட்பது, இதையெல்லாம் நான் ஆக்கவில்லை என்றால் இது எல்லாம் நான் ஆக்கி இருக்கிறேன், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது அர்த்தம். இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றேன், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்கின்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பஅதி ஹல்க், அல்லாஹ் தஆலா உங்களை உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு படைப்பிற்கு பிறகு அடுத்த படைப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான். அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி இரத்த கட்டியாக இருந்து அதற்கு பிறகு சதை பிண்டமாக மாறி அதுக்கப்புறம் எலும்புகள் குடித்து அதுக்கப்புறம் குழந்தையாக உருவாக்கியதை அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பிற்கு பிறகு ஒவ்வொரு படைப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை உருவாக்கினான். முழுமாத்தின் சலாத்தின் 3 அடுக்குகளாக 3 அடுக்களான அந்த பாதுகாப்பில் அல்லாஹ் தஆலா உங்களை உருவாக்கினான். தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அவன்தான் உங்களுடைய இறைவன், அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது. லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஸ்ரஃபுன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா துஸ்ரஃபுன், நீங்கள் எங்கே மாற்றப்படுகிறீர்கள், நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இப்ப துலுமாத்தின் சலாத்தின் 3 அடுக்குகளாக அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான் என்றால் இந்த வசனத்திற்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கும்போது முதலாவது அடுக்காக பப்புன், அந்த தாயுடைய வயிறை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வயிற்றுக்குள் தான் அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவதாக ரஹம், அந்த கர்ப்பப்பை, முதலாவது வெளிய வயிறு, இரண்டாவதாக அதுக்குள்ளாக கர்ப்பப்பையை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். மூன்றாவதாக அறிஞர்கள் சொல்வது அல் மஷீமா, அப்படின்னா பிளசண்டா, அப்படின்னா நச்சுக்கொடி, அதன் மூலமாக மூன்றாவதாக அறிஞர்கள் அதிகப்படுத்துவ அந்த 3 பாதுகாப்பில் 3வது பாதுகாப்பாக சொல்வது இந்த நச்சுக்கொடி என்கின்ற ஒன்று. இந்த நச்சுக்கொடினா என்ன அப்படின்னா அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா
இது குழந்தையுடைய வளர்ப்புக்கு ஒரு பெரிய பங்கு வகிப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக தான் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆக்சுவலி இதுதான் ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உண்டான தொடர்பு. ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த சக்தி பரிமாற்றம், இது எல்லாமே இந்த நச்சுக்கொடிங்கிற இந்த இடத்துல தான் நடக்குது. இது என்னன்னா, இது கர்ப்பப்பையுடைய இரத்த ஓட்டம் அதிகமாக எந்த இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தில் தான் இது இருக்கும். இரத்த ஓட்டம் எந்த இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தில் தான் இது அதிகமாக அந்த அல்லாஹ் தஆலா அதை அமைத்திருக்கின்றான். இதனுடைய வேலை என்னன்னா, தாயுடைய இரத்தமும் அந்த இடத்திற்கு வரும், இந்த குழந்தையுடைய இரத்தமும் அந்த இடத்திற்கு வரும். ரெண்டும் ஒன்றாக சேரக்கூடிய அந்த இடம் தான் அந்த நச்சுக்கொடி. இதில் நடுவுல ஒரு ஜவ்வு ஒன்று இருக்குமா. இதை நாம் விளக்கமாக சொல்வது, நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் தான். கொண்டு வந்து ரெண்டையும் ஒன்றாக சேர்த்திருக்கும். அந்த இடத்துல என்ன வேலை நடக்குது அப்படின்னா, தாயுடைய இரத்தத்தில் இருந்து குழந்தைக்கு தேவையான அந்த அந்த சக்திகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து உறிஞ்சி எடுக்கப்படுது. அதே மாதிரி குழந்தையுடைய இரத்தத்தில் இருந்து வேஸ்ட் கழிவுகள் எல்லாம் தாயுடைய இரத்தத்திற்கு கொண்டு போய் அதை வந்து சுத்திகரிக்கப்படுது. இந்த வேலை தான் இந்த இடத்துல நடக்குது. இப்ப இங்க கிடைக்கிற அந்த சக்தியின் மூலமாக தான் இந்த இடத்துல தான் அந்த குழந்தையுடைய தொப்புள் கொடி இருக்குமா இல்லையா, அந்த தொப்புள் கொடி போய் சேரக்கூடிய இடம் இந்த நச்சுக்கொடி தான். அந்த இடத்துல தான் போய் சேரும். இந்த தொப்புள் கொடியின் மூலமாகத்தான் குழந்தைக்கு சக்திகள் வந்து சேருது. இதில் குறைபாடு ஏற்படும் போது குழந்தைக்கு அந்த வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படும். இது எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 கிலோ 4 கிலோ இருக்கு அப்படின்னா அந்த நச்சுக்கொடி 1 கிலோ இருக்குமா. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா அது எந்த அளவுக்கு அதிகமாக சரியான முறையில் வேலை செய்தோ குழந்தை அல்லாஹ் அந்த அளவுக்கு சிறப்பாக சரியான முறையில் இருக்கும் என்று அர்த்தம். இப்ப இதன் மூலமாகத்தான் இந்த 3வது பாதுகாப்பு என்று அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாகத்தான் குழந்தைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒரு தாயை பற்றி நாம் பேசும்போது இந்த தாயுடைய கண்ணியமாக, தாயுடைய மதிப்பாக இந்த மார்க்கம் எவ்வளவு சொல்லுகிறது தெரியுமா. வலா தக்குல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். அவர்களுக்கு முன்னால் மரியாதை குறைவான வார்த்தைகளை பேச வேண்டாம். அவர்களுக்கு முன்னால் இரக்கம் என்ற இரக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று மார்க்கம் சொல்வதெல்லாம் நாம் தாயை பற்றி பேசும்போது பேசலாம். அந்த தாய் ஒரு பொண்ணை பெற்றெடுக்கும் போது அவர் பட்ட சிரமம் என்ன தெரியுமா. அவர் ஒரு நொடியில் படக்கூடிய சிரமம் எத்தனையோ எலும்புகளை உடைக்கக்கூடிய அளவிற்கு ஏற்படக்கூடிய வலி என்பதை எல்லாம் நாம் தாயுடைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கும் போது நாம் அறிந்திருப்போம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி என்ன சொல்வது. இதை வெளிப்படுத்துகின்ற தாயை பற்றி நான் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு கண்ணியமாக நாம் பார்க்கின்றோம் பேசுகின்றோம் என்றார். அதை சுமந்த தாய் அவள், அதை சுமந்த தாய், அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு, இந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு இவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கின்றான். ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா வயிற்றுக்குள் வளர்த்து வெளியே கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா அவ்வளவு ப்ராசஸ், அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள வச்சிருக்கணும். அதுல ஒன்றுதான் இந்த நச்சுக்கொடி. இந்த ஒன்றின் மூலமாக இதில் ஒரு சின்ன மாற்றத்தை அல்லாஹ் தஆலா என்னுடைய உடம்பில் ஏற்படுத்தி இருந்தால், அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு இடத்துல சின்னதா அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால், குழந்தை கை இல்லாமல் பிறக்கும், குழந்தை கால் இல்லாமல் பிறக்கும், குழந்தை பார்வை இல்லாமல் பிறக்கும், குழந்தை மூளை வளர்ச்சி குறைந்ததாக பிறக்கும். இது அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் நீதமாக அவர்களை நடந்து கொள்கின்றான். இந்த இடத்தை அல்லாஹ் தஆலா நம்மில் யாருக்கா ஒருவருக்கு அதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் நாம் அந்த நிலையில் பிறந்திருப்போம். நாம் அந்த நிலையில் பிறந்திருப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த நிலையை ஆக்கவில்லை. அதுபோல அல்லாஹ் தஆலா இப்படி 3 அடுக்குகளாக வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை வெளியேற்றி இருக்கின்றான். நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள்? அவனை பற்றி சிந்திப்பதற்கு, அவனை பற்றி சிந்திக்காமல், அவன் உங்களை எவ்வாறு படைத்தான், உங்களை எவ்வாறு பாதுகாத்தான் என்றை பற்றி எல்லாம் நீங்கள் யோசிக்காமல், அவனுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள் என்று இந்த வயிற்றில் குழந்தை பாதுகாக்கப்படுவதை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போலவே ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கை மிக்க உன்னுடைய இறைவனை விட்டும் உன்னை பாராமுகமாக்கியது, உன்னை திருப்பியது எது? உன்னை பாராமுகமாக்கியது, அவனுக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் உன்னை திருப்பியது எது? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அவன் யார் தெரியுமா? அவன் தான் உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக, உன்னை சரி செய்தான். மனிதன் என்பவன் ஒரு ஏனோதானோ என்ற படைப்பு கிடையாது. மனிதனை முழுமையாக நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா மனிதனுடைய படைப்பு எல்லா வகையிலும் அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்திலும் எல்லா காலகட்டத்திற்கும் அவனுடைய தோலை எடுத்துக்கொண்டார்.
அவனுடைய கையுடைய அமைப்பு, அவனுடைய காலுடைய அமைப்பு, அவன் கண் பொருத்தப்பட்டிருக்கின்ற அமைப்பு, அவன் காது அவனுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்ற அமைப்பு, இதெல்லாம் யோசிச்சோம்னா சௌவாக அல்லாஹு தஆலா அதை செவ்வையாக படைத்திருக்கின்றான். வாயுக்குள் இருந்து வரக்கூடிய காற்று, வாயிலிருந்து வரக்கூடிய காற்று அதை நாவு உதடுகளில் படுவதன் மூலமாக, பற்களில் படுவதன் மூலமாக, மேல் இருக்கக்கூடிய அந்த முரசுகளில் படுவதன் மூலமாக எவ்வளவு மொழிகளை மனிதன் பேசுகின்றான். வெறும் காற்று, உள்ளிருந்து வரக்கூடிய வெறும் காற்றை அந்த நாவை சுழற்றுவதன் மூலமாக மனிதர் எவ்வளவு மொழிகளை பேசுகின்றான். அல்லாஹு தஆலா அதை செவ்வையாக படைத்திருக்கின்றான். மனித படைப்பு ஒரு அழகான படைப்பு. நமக்கு இந்த உலக அல்லாஹு தஆலா எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை தரல. உன்னுடைய உடல் இருக்கா இல்லையா? உன்னுடைய உடலை வச்சு நீ கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, என்னுடைய உடலில் அல்லாஹு தஆலா எவ்வளவு விஷயங்களை எனக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு வருடம் சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு படைப்பையும் தனித்தனியாக அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தா, அறிவியல் ரீதியாக அதை பற்றி பார்த்தா என்று பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்களை யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா நம்முடைய உடம்பில் அவ்வளவு விஷயங்களை படைத்திருக்கின்றான். மா அக்பரா, ஆனால் மனிதன் புத்திலல் இன்சானும் அக்பரா, மனிதன் நாசமாயிருக்கான். எவ்வளவு நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கின்றான். அந்த வார்த்தைக்கு ஏதவா நம்ம இருக்கிறதா தோணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவையும் தந்திருக்க, நான் மேலும் வேணும் தானே தேடி போறேன். எனக்கு இது இல்லை, எனக்கு இது குறைவா இருக்கு, எனக்கு இது பத்தாம இருக்கு, இதுல எனக்கு பற்றாது குறைவா இருக்கு என்றுதான் நான் தேடி தேடி அடுத்தது நான் போறேன். அல்லாஹு தஆலாவுக்கு நான் எவ்வளவு நன்றி கெட்டவனா இருக்கின்றேன் என்பதை மனிதன் நேரத்தில் உணர்ந்து கொள்வான். உன்னை செவ்வையாக படைத்தான், அதில் அல்லாஹு தஆலா நீதமாக நடந்து கொண்டான். அவன் எந்த வடிவத்தில் உன்னை படைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த வடிவத்தில் உன்னை படைத்ததாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதே போல் வேறொரு வசனத்தில் சும்ம சபீல எஸ்ஸரா, அந்த குழந்தை வெளியேறுகின்ற பாதையை அல்லாஹு தஆலா இலகுவாக்கினான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலும், அந்த தாய் அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்திருந்தாலும் அந்த பாதையை இலகுவாக்கி கொடுத்ததாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த குழந்தையை வயிற்றில் வளர்த்தது மட்டுமல்ல, வயிற்றிற்குள் கொண்டு போய் சேர்த்ததும் சரி, அந்த வயிற்றிற்குள் வளர்த்ததும் சரி, அந்த வயிற்றில் குழந்தைக்கு ரூஹை கொடுத்ததும் சரி, அந்த வயிற்றில் இருந்து குழந்தையை வெளியேற்றியதும் அல்லாஹ். ஒட்டு மொத்தமும் யாருடைய கரத்தில் நடந்தது? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் அடிப்படையில் நடந்தது. இதை ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். இது நம்ம கடமைப்பட்டிருக்கிறது. இதை யோசித்து இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியது ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமை. அவங்களுக்கு கடமை நன்றி செலுத்துவது. இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு இந்த விஷயத்தை யோசித்து நமக்கு இந்த உடலை தந்ததற்கு அவனை நன்றி செலுத்துவது என்பது நம் மீது கடமை. அனுதினமும் நம்ம இருக்க வேண்டியது. நம்மள்கிட்ட தினமும் சர்வசாதாரணமாக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் என்பது குறிப்பாக இந்த உடலுடைய விஷயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். சும்மா சதீல எஸ்ஸரா, அந்த பாதையை அல்லாஹு தஆலா இலகுவாக்கியதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். வேறொரு வசனத்தில் அல்லாஹு அஃபரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹு தஆலா உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றினான். லா தஅலமூன ஷைஆ, எதையும் நீங்கள் அறியாத நிலையில். என்ன அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு தான் யாருன்னு தெரியாது. அதுக்குன்னு ஒரு பெயர் கிடையாது. அதுக்குன்னு ஒரு பெயர் எந்த ஒன்றும் தெரியாதா அந்த குழந்தை வெளியே வந்தது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவனுக்கு நீ எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய அறிவியல் விஞ்ஞானியா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய மருத்துவரா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய பொறியியலாளராக இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, அல்லாஹு தஆலா கத்து தந்தது. அதே நீ எப்படி வந்த வெளியே வரும்போது நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா வந்த. உனக்கு நீ யாருன்னே உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு பெயர் கிடையாது. நீ வெளியே வரும்போது உனக்கென்று ஒரு பெயர் கிடையாது. நீ யாரும் இந்த ஒன்று தெரியாத நிலையில் நீ வெளியே வந்த. அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கற்றுக்கொண்டான். எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. என்னால்தான் எவனாலையும் தானாக முயற்சி செய்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது என்று முடியாது. அவன் ஒரு மனிதனால தனாக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றான்னா அவன் அதை நன்றி கெட்ட நிராகரிக்கிற வார்த்தை. அவனாக தெரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா கொடுத்தான் அதை அவனுக்கு. அல்லாஹு தஆலா அந்த கல்வியை அவனுக்கு கொடுத்தான். அந்த ஞானத்தை, அந்த ஹிக்மத்தை, அந்த விளக்கத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கின்றான். நீ ஒன்றும் தெரியாதவனாக பூமிக்கு வந்தாய். நீ ஒன்றும் தெரியாதவனாக பூமிக்கு வந்தாய். அவன் தான் உனக்கு எல்லாத்தையும் கற்று தந்ததாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மேலும் வசனத்தில் அல்லதி அல்லாஹு அல்லதி ஹலகக்கும் மின் பஅஸ், உங்களை பலகீனத்திலிருந்து அல்லாஹு தஆலா படைத்தான். எங்கிருந்து அல்லாஹு தஆலா ஒரு படைப்பினுடைய ஆரம்பம் எங்க? பலகீனத்திலிருந்து படைத்தான். பலகீனம் என்றால் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை எல்லா விஷயத்திலும் பலகீனம் தான்.
அதால பேச முடியாது, ஒரு விஷயத்தை தேவைன்னா கேட்க முடியாது. அதனால இரண்டாம் கற்ற பலகீனம். அடிப்படையான பலகீனங்கள் என்ன தெரியுமா? அந்த குழந்தையுடைய இந்த இந்த இடம் இருக்கா இல்லையா, இந்த வாயுடைய பகுதி, இந்த இடத்தை கூட அந்த குழந்தைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் வாயில் இருக்கக்கூடிய எச்சில கூட அந்த குழந்தையால முழுக முடியாம எச்சில் வடியும். அந்த குழந்தைக்கு வாயில் ஊறக்கூடிய உமிழ் நீரை அந்த குழந்தை முழுங்க முடியாத நிலையில் இருந்து அந்த குழந்தையுடைய வாயிலிருந்து அந்த உமிழ் நீர் வடிவதற்கான காரணம் இந்த இந்த வாயுடைய பகுதியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு தான் குழந்தை பிறகு. அந்த அளவிற்கு பலகீனமாக அந்த உலகத்தில் வந்தவன் நீ. இப்ப நீ 6 அடி உயரம் இருக்கலாம், 4 பேரை அடிச்சு சாக்கக்கூடிய அளவுக்கு உடம்பில் பலம் இருக்கலாம். தந்தது உன்னுடைய ஆரம்பம் எங்கன்னு யோசிச்சுப்பாரு. நீ பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய பலமுடைய ஆளா இருக்கலாம், பெரிய கூவத்துடைய ஆளா இருக்கலாம். அல்லாஹ் தாலா தந்தது. உன்னுடைய ஆரம்பம் எங்க? உன்னுடைய ஆரம்பம் எங்க? உன்னுடைய கையை உன்னால் அசைக்க முடியாது, உன் தலையை உன்னால் நிறுத்த முடியாது. ஒரு ஆளுடைய கை வேணும் உன் தலையை நிறுத்துறதுக்கு. உன்னுடைய தலையை உன் கையில வச்சு நிறுத்துறதுக்கு ஒரு ஆளுடைய கை வேணும். கொஞ்சம் அந்த கை தசந்துச்சுன்னா அவனுக்கு முடிஞ்சிச்சு, நீ மவுத் அடைக்கும். அந்த ஆளுடைய கை, அந்த தாயோ அந்த தந்தையோ அல்லது யார் உண்மையை கையில வச்சிருக்காங்களோ அவர்கள் அந்த கையுடைய பொசிஷனை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா அவருடைய நிலைமை என்ன ஆகும் தெரியாது. அந்த நிலையில் உள்ளவன் நீ. எவ்வளவு பெருமை உனக்கு, எவ்வளவு கர்வம் உனக்கு. பிற மனிதர்களை மன்னிக்கக்கூடிய சிந்தனை எனக்கு வரமாட்டது, அவர்களை பொறுத்துக் கொள்ள வச்சக்கூடிய சிந்தனை வரமாட்டது. என்னை பெருசாக நான் நினைச்சிருக்கேன். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கேன், நான் எவ்வளவு விஷயங்களை படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்கேன். உன்னுடைய ஆரம்ப நிலை என்ன? உன்னுடைய கல்வி தரம் என்ன? உன்னுடைய உடல் ரீதியான பலகீனம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஒரு மனுஷன் யோசிச்சாங்க. அந்த உலகத்துல அவனுடைய வாழ்க்கை ஒரு அழகான முறையில மறுமைக்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவன் தன்னுடைய படைப்பை, தன்னுடைய ஆரம்பத்தை, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய ஆரம்பம் என்ன, என்னை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பதையெல்லாம் ஒரு அடியா யோசிக்கும் போது அல்லாஹ்வுடைய அந்த அவனுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ள முடியும். அவன் எவ்வளவு பெரிய ஆள், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி அழகாக என்னை படைத்திருக்கின்றான். அந்த ரப்புக்கும் அவனுக்கும் விளைவிக்கக்கூடிய இடையெடுக்கக்கூடிய அந்த தொடர்பை அவன் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அவன் அதை அழகிய முறையில் உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்ம ஜஅலமின் பாதி பாஃபின் குவா. அந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உடல் ரீதியான ஆற்றலை கொடுத்தான். குழந்தையாக பிறந்து அதற்கு பிறகு டீனேஜ் வயசெல்லாம் தாண்டி ஒரு பெரிய வயதை அடைந்து ஒரு பலமான ஆளாக நீ மாறிய பிறகு சும்ம ஜஅலமின் பாதி குவத்தின் பாஃபா, அந்த ஆற்றலுக்கு பிறகு மீண்டும் பலகீனத்தை கொடுத்தான். 60 வயசு வரும்போது மீண்டும் அடுத்த பலகீனத்திற்கு பிறகு ஆற்றலை, சக்தியை கொடுத்து அந்த சக்திக்கு பிறகு மீண்டும் பலகீனத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். வஷைபா, மேலும் அந்த முதிர்ச்சியையும் கொடுக்கின்றான். யஹ்லுகுமா யஷா வஹுவல் அலீமுல் கதீர், அவன் நாடியதை படைக்கின்றான். அவன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் அவன் சக்தி உடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தில் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை அவன் ஆரம்பத்திலிருந்து படைத்து அவன் அந்த வயிற்றிலிருந்து வெளியேறி அந்த குழந்தையை உருவாக்கியது எல்லாம், இதை வெறுமனை பார்க்காமல் நம்மோடு இதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது என்னை அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்திலும் சொல்வதெல்லாம் நான், ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதெல்லாம் என்னை. இரத்த கட்டியாக இருந்தது நான், சதை பிண்டமாக இருந்தது நான், எலும்புகளை தந்தது அல்லாஹ் தஆலா எனக்கு, தோலை போர்த்தியது எனக்கு, ஒன்றும் தெரியாத நிலையில் இந்த பூமிக்கு வந்தது எனக்கு, என்னுடைய தாயிலே வயிற்றிலிருந்து நான் வெளியேறுவதற்கு அந்த பாதையை இலகுப்படுத்தி கொடுத்தது நான் வெளியே வருவதற்கு, எனக்கு பலகீனமான முறையில் நான் இருந்தேன், எனக்கு அப்புறம் இந்த கூவத்தை அல்லாஹ் தஆலா தந்தான், இதற்கு பிறகு மீண்டும் பலகீனத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான் என்று இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நம்மோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அல்லாஹ்விற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அதிகப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எவ்வாறு படைத்தான், எவ்வாறு உருவாக்கினான், எவ்வாறு தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றினான், அதற்கு பிறகு நம்முடைய அந்த வளர்ச்சிகளையெல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வாறு ஆக்கினான் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம், இதையெல்லாம் நாம் சிந்தித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். இதையெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும், நாம் ஒவ்வொருவரும் அதை சிந்தித்து அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஆற்றல் உடையவனாக, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஞானமுடையவனாக இருக்கின்றான் என்பதை எல்லாம் யோசித்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், எந்த காரணத்திற்காகத்தான் நாம் இதையெல்லாம் விளங்கிக் கொள்வது. இன்னொரு அடிப்படையான விஷயம், அல்லாஹ் தஆலா இவ்வளவு
ப்ராசஸ்ல இவ்வளவு விளக்கமாக நம்மை படைத்திருக்கின்றான் என்று சொல்லும் போது இந்த படைத்ததற்கான நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப இந்த படைப்பை பற்றி அல்லாஹு தாலா சொல்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோமா இல்லையா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எவ்வளவு வசனங்களில் அல்லாஹு தாலா விளக்கமாக அழகான முறையில் இந்த படைப்பை சொல்வதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த படைப்பிற்கென்று ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த படைப்பே. என்னது? மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்திருப்பது எதற்காகத்தான்? இல்லாலியாபுதுன், அவனை வணங்குவதற்காக தவிர வேறு எதுக்கும் படைக்கல. அப்ப என்னை அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் படைத்திருப்பதாக சொல்லி இருப்பதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? நான் அவனை வணங்க வேண்டும். எனக்குடைய தேவை, எனக்குடைய ஒரே வேலை, நான் எதற்காக பிறந்தேன், நான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்னோட ஒரே வேலை அவனை வணங்க வேண்டும் என்பது மட்டும்தான். சத்தது அது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. வேறு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு முதலில் நான் அவனுக்கு செய்ய வேண்டியது அவனை வணங்க வேண்டும். அவனை வணங்குவதற்காகத்தான் இந்த ஊரில் நான் வாழ்வது, அவனை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் இருப்பது, அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருப்பது, அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு இந்த கண், அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு இந்த காது, அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு இந்த நாவு, அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு கை கால்கள், அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு பொருளாதாரம், அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு தாய் தந்தை, அவனை வணங்குவதற்காகத்தான் எனக்கு மனைவி, எல்லாம் இந்த உலகத்தில் தரப்பட்டிருப்பது அனைத்தும் ஒரே நோக்கம், அவனை நான் வணங்க வேண்டும். களப்பற்ற முறையில் அவனுக்கு இணை துணை இல்லாமல் அவனை வணக்கத்திற்கு ஒருவனாக்கி அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் அல்லாஹு தாலா என்னை படைத்திருப்பது. அதை தாண்டி நான் இந்த உலகத்தில் தேடிக்கொள்வது இரண்டாவது. அதை தாண்டி இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நான் தேடக்கூடிய விஷயங்கள், நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நான் படிக்கக்கூடிய விஷயங்கள், நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இரண்டாவது. அதையெல்லாம் இரண்டாவதாக, ஆரம்பமாக முதலாவதாக நான் செய்ய வேண்டியது, நான் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் விளங்க வேண்டியது இந்த ஒன்றுதான். நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு நோக்கம் அவனை வணங்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்திற்காக மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் இருக்கேன் என்பதை ஒரு அடியான் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த வணக்கத்தில் அல்லாஹ்வை நான் அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே நான் சிரம் பணிய வேண்டும் என்கின்ற முறையில் வணக்கத்தில் ஆக உச்சமாக முதலில் வந்து நிற்பது அஸ்ஸலா, இந்த தொழுகைதான். ஒரு அல்லாஹ் தஆலா அவனை வணங்க வேண்டும் என்று கூறும்போது இந்த வணக்கத்தை முதலாவது இடத்தில் வந்து நிற்பது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறி முஸ்லிமாக மாறிய பிறகு முதலாவது வந்து நிற்பது இந்த தொழுகைதான். இந்த தொழுகையுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், உனக்கு மறுமையில் கேட்கின்ற முதல் கேள்வி இதை பற்றி தான். மறுமையில் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். அது எப்படி இருந்துச்சு உன்னுடைய வாழ்க்கையில், அது உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு, அது சரியாக இருந்திருந்தால் அதற்கு என்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்தில் சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியுமானால், நான் கரெக்டா இருந்தேன், நான் உனக்கு தெரியும் நான் கரெக்டா இருந்தேன், என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் சரியா இருந்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் என்னால் பதில் சொல்ல முடியுமானால் என்னுடைய மற்ற அமல்கள் எல்லாம் சரியாக ஆகிவிடும், என்னுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக ஆகிவிடும். அந்த இடத்தில் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் வேண்டுமென்றே ஒரு வக்தை வேண்டுமென்றே விட்டாலும், நான் ஒரு வக்தை நல்லா விளங்கிக்கணும். ஒரு வக்து நான் பிறந்தது அதற்காகத்தான், நான் எவ்வளவு பிஸியான ஆளா வேணா இருக்கலாம், நான் எவ்வளவு முக்கியமான சமுதாயத்தை பொறுப்புடைய ஆளா வேணா இருக்கலாம், அதெல்லாம் இரண்டாவது. நீ பிறந்தது அல்லாஹ்வை வணங்குவதற்கு. அதுக்கப்புறம் வந்த உனக்கு வந்த வேலைகள், உனக்கு வந்த பழுக்கெல்லாம் எப்ப வந்தது, அதற்கு பின்னால் வந்தது. நீ வயிற்றில் இருக்கும் போதே உன்னுடைய தொழுகை கடமை, வயிற்றில் இருக்கும் போதே உன் மீது எல்லாம் எழுதப்பட்டாச்சு, உனக்கு என்னென்ன விஷயங்கள் என்று. நீ வெளியே வந்து உனக்கான படிப்பை படித்து அதற்கு பிறகு தேடிக்கொண்ட விஷயங்கள், நீ இப்ப பிஸியா இருக்கக்கூடிய விஷயங்கள், உனக்கு ஆரம்பமாகவே இதெல்லாம் கடமை. உன்னுடைய உயிரை அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய பொருளையும் என்னுடைய உயிரையும் நான் அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு எனக்கு சொர்க்கத்தை தான் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய பொருளும் எனக்கு, என்னுடைய பொருளாதாரமும் என்னுடைய உயிரும் உனக்கு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் எனக்கு தாய் என்ற உடன்படிக்கையில் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்வது. அந்த உடன்படிக்கையில் சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா வாக்கு பெற மாட்டான், அந்த சொர்க்கத்தை தருவான். என்னுடைய உயிரையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்விற்காக என்று நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் அல்லாஹ் தஆலா வாக்கு மீற மாட்டான். அவன் எதை வாக்குறுதியாக தந்தானோ அந்த சொர்க்கத்தை தருவான். அந்த வாக்குறுதியை நான் மீறினால், அந்த வாக்குறுதியில் நான் சரியில்லை என்றால் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க முடியாது. அந்த தொழுகை என்பது அடிப்படை, இந்த தொழுகை என்பது ஆரம்பம். இது ஒரு முஸ்லீம் தனக்கு ஒரு முஸ்லீம் நான் என்று அவனை அடையாளப்படுத்தக்கூடிய அடிப்படையான இடம் தொழுகை தான். பேர் மட்டுமல்ல, அஸ்மத் ஹுசைன் பெயர் வச்சா மட்டும் அவர் பெரிய முஸ்லீம் என்ற அடையாளம் அல்ல, அவர் தொழக்கூடிய ஆளா இருக்கணும். அடிப்படை
ஆரம்பம் இது. இதை தாண்டி இந்த ஒன்றையே நம்ம பேச வேண்டிய நிலைமையில தான் இது இருக்கும். இந்த ஒன்றையே எப்படியாவது இதுக்கு ஒன்றுக்காக வந்துருங்க என்று கூப்பிட வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. இதை தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது. மார்க்க ரீதியாக பெரிய பெரிய விஷயங்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி முதலாவது இந்த ஒன்றையாவது சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய நிலை இருக்கிறது. இப்போதைக்கு தற்போதைய நிலைப்பாடுல நம்முடைய நிலை இந்த ஒன்றுக்காக முதல்ல வாங்க, இந்த ஒன்றை முதல்ல செய்யுங்க, இந்த ஒன்றை முதல்ல சரிபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய நிலைமையில் தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. இதை தாண்டி நாம் இந்த மார்க்கத்தில் செய்ய வேண்டிய சகாபாக்களுடைய அமல்களை கொஞ்சம் யோசிப்பாங்க. சகாபாக்களுடைய அமல்களை கொஞ்சம் அவங்க செஞ்சது இல்லை நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ யாரோ எங்கேயோ பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இப்படி ஒரு ஆள் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறாங்களோதான். அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது தன்னுடைய வீட்டில் ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. எப்படி ஒரு மனிதரால முடியும்? இது எப்படி ஒரு மனிதரால முடியும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதி பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. எப்படி முடியும்? முடியும். எப்ப தெரியுமா? அல்லாஹ்விற்காக என்று வாழ்க்கை இருந்தார். நான் மறுமைக்காக இந்த உலகத்தை வாழ. அவங்க சரியான சிந்தனை உடைய மனிதர்கள், அவங்க யோசிக்கக்கூடிய புத்திசாலியான மனிதர்கள். ஏன்னா வகிங்கிறத பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த மனிதர்கள் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை எல்லாம் அந்த மாதிரி தான் வளர்த்திருந்தாங்க. சரியான எனக்கு இந்த உலகத்துலலாம் பெருசா இதுவாங்க. நாளைக்கு மாறலாம் அவுட்டா போனோம்னா எதை எடுத்துட்டு போறேன். ஆனா நான் அவங்க ஃபுல்லா கொண்டு கொடுத்தாங்களா எல்லாத்தையும்? அன்னைக்கு நவுட்டு அவங்க மரணிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்க கூடவே எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். அவங்க புத்திசாலியா நம்ம புத்திசாலியா? அன்னைக்கு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது இருந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துட்டு அந்த இரவு அந்த போர்ல அவங்க மரணிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் கூடவே எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஒரு ரூபாயை செலவு பண்ணா அதை 10லிருந்து 700 மடங்காக மாற்றி தருவதாக சொல்கின்றான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு அதை இன்னும் நான் அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்றான். இவ்வளவுத்தையும் சரியா விளங்கி இருந்தவங்க, அவங்க கேட்டவங்க இல்லை, காதல கேட்டவங்க இல்லை, சிந்தித்து அதை விளங்கியவர்கள் அந்த சகாபாக்கள். அதனாலதான் கொட்டுனாங்க அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி. உங்களுக்கு என்ன? எனக்கு அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்க, நாளை மறுமை இருக்கு, வேற என்ன வேணும் எங்களுக்கு வேற என்ன வேணும் என்று சகாபாக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறதாகவே என்பார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த உலகில் நாம் வாழ்வதற்கான அடிப்படை நோக்கம், இந்த உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான அடிப்படை நோக்கம் அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும் என்பதுதான். அவனை வணங்குவதுதான் இந்த உலகத்தில் என்னுடைய தாய்க்கு நான் கண்ணியம் செலுத்துவது. அவனை வணங்குகின்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் என்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்ப்பது. அவனை வணங்குகின்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய எல்லா விஷயங்களும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை சிந்தித்து, இந்த விஷயங்களை யோசித்து, நாம் முன்னாடி கூறிய விஷயங்களை யோசித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவனை சரியான முறையில் வணங்கி நாம் மரணிக்கும் வரை, மரணிக்கின்ற அந்த கடைசி நேரம் வரை அல்லாஹ்வை சரியான முறையில் வணங்கி அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.